திருநியமம் சப்தக்கண்ணிய மாகாலத்து காலாப்பிடாரியை போற்றி பேரரசர் பெருமிடுகு முத்தரைய சோரன்மார திருப்பாதத்தை போற்றி வணங்கி இன்றைக்கு மதுரை மேலூர் முத்தரையர் கூட்டமைப்பின் சார்பாக முதலாம் ஆண்டு முத்தரையர் கல்வி ஊக்க பரிசளிப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவை தலைமையேற்று விழா குழுவாக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அவர்களுக்கும் திரு கீரையூர் ஆறுமுகம் அவர்களுக்கும் திரு சேரன் கோவில்பட்டி அவர்களுக்கும் திரு பெரிய கருப்பன் உடன்பட்டி அவர்களுக்கும் திரு செல்லப்படி உடன்பட்டி அவர்களுக்கும் ஸ்ரீ மாயாண்டி அவர்களுக்கும் ஸ்ரீ சுரேஷ் அவர்களுக்கும் திரு கணேசன் அவர்களுக்கும் திரு பாண்டித்துறை அவர்களுக்கும் திரு சுந்தரபாண்டி அவர்களுக்கும் முதலிலே என்னுடைய நன்றியை சொல்லி மேடையிலே வீட்டிருக்கின்ற அறவழியில் ஆட்சி நடத்திய பேரரசுடைய பெருங்குடிமுத்திரை பேரப்பிள்ளாக அனைவரை வணங்கி இந்த விழாவுடைய உண்மையான கதாநாயகர்களே நீங்கள் தான். நாளைய இந்தியாவுடைய நவீன சிற்பிகள் நீங்கள். பேரரசர் பெருங்குடிமுத்திரை சோரன்மாரனுடைய புகழையும் பெருமையும் கட்டி காக்க வந்த மாணவ செல்வங்கள் நீங்கள். உலக வரலாற்றிலே 2000 ஆண்டுகளாக ஒரு இனக்குழு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று வரலாறு கிடையாது. குமரிக்கண்டம் அழிவுக்கு பிறகு கடற்கரை ஓரத்திலே மீனவனாகவும் தென்னவனாகவும் மாறனாகவும் முத்த அரையனாகவும் முத்திரையனாகவும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே கூட்டம் யாரு? முத்திரையர். 2000 வருஷத்துக்கு ஏற்பட்ட வரலாறு எந்த இனக்குழுவும் இல்லை. அது கிரேக்கமா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், மங்கோலியர்களா இருக்கட்டும், சீனர்களா இருக்கட்டும், எந்த ஒரு இனக்குழுவும் 2000 வருடமும் ஒரே ஜாதி பேரோடு ஒரே இனப்பேரோடு முத்திரை என்ற சொல்லாட்சியோடு வாழ்கின்ற ஒரே கூட்டம் நம்மதான். அதே மாதிரி சேரனுக்கு வாரிசு இல்ல, பாண்டியருக்கு வாரிசு இல்ல, பல்லவனுக்கு வாரிசு இல்ல. ஆனா யாருக்கு வாரிசு இருக்கு? பெருமிடுகு முத்திரையருக்கு பேரப்பிள்ளை வாரிசு இருக்கு. இது எத்தனாவது கொண்டாடி இருக்கோம்? 1350வது நாள். உலக வரலாற்றில் ஒரு மன்னனுடைய வாரிசுகள் தொடர்ந்து 1350வது பிறந்த நாள் கொண்டாடுகிறார் என்றால் அது ஒரே பேரரசர் யாரு? பெருமிடுகு முத்திரை. அந்த பெருமிடுகு முத்திரையிற்கு ஒரு மத்திய அரசாங்கம் அங்கீகரித்து அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கிறது என்றால் அஞ்சல் துளை வரலாற்றில் உலக வரலாற்றிலே 1350வது பிறந்த நாளில் ஒரு மன்னனுக்காக அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பது என்றால் யாரு? இப்படி உலகத்து தொன்மக்குடி மூத்தக்குடி இப்படி பல விஷயங்கள் இருக்கு நமக்கு. இதெல்லாம் ஏன் ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்கேன்னா இதையெல்லாம் உங்கள் உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டும், உங்க ரத்தத்துல ஏற்ற வேண்டும். எங்கு செயலாற்றினாலும் அங்கு நீங்கள் தான் முதன்மையாக இருக்க வேண்டும். முதன்மையாக இருப்பதுதான் முத்திரையர். பெருமிடுகு பெருமை மிகு அறச்செய்களை செய்வதுதான் பெருமிடுகு முத்திரையர். யாருக்கும் எங்கேயும் அஞ்சாது இருக்கக்கூடாது, எச்சமைக்கு மீது சொல்ல தயங்கக்கூடாது, உண்மையை உறக்க சொல்ல வேண்டும், அறத்தின் வரை ஆட்சி நடத்த வேண்டும், அறத்தின் வரையிலே செல்ல வேண்டும், தர்மத்தின் வரை நடக்க வேண்டும். இதுதான் முத்திரை. அதனால்தான் 2000 வருஷத்துக்கு பிறகு நாம் வரலாற்றில் இருக்கிறோம். என்ன சொல்லியிருக்காங்க? நல்லார் ஒருவருடைய அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழை. யார் நல்லவர்களோ அவர்கள் மட்டும்தான் வரலாற்றில் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மக்களுக்கு கேடு செய்தவர்கள் ரொம்ப பந்தாவா போயிட்டு இருப்பாங்க, அப்படி இருக்கிற இடத்தாக அறிஞ்சிருவாங்க. ஆனா 1350 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தமிழகத்திலே தமிழுக்கு முதலாக மெய்கீர்த்தி கண்ட வேந்தர் நம்முடைய வேந்தர். தமிழுக்கு தொண்டு செய்வன் சாவதில்லை. அதனாலதான் இன்னைக்கு அவர் போட்டி வழங்கி கொண்டிருக்கிறோம். தமிழுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் காவல்காரனாக வாழ்ந்தது யாரு? முத்திரையர் மட்டும்தான். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமே காவல்காரன் யாரு? முத்திரை சமூகம் மட்டும்தான். 1000 வைத்திருப்பதை உரிமைப்படுத்தவர்கள் நம்ம மட்டும்தான். அது மட்டுமல்ல, தமிழக வரலாற்றுல முதல்ல கல்வி நிலையங்கள் நடத்தியதே முத்திரையர் தானப்பா. சமண முனிகளை கொண்டாந்து இங்க இருக்கிற மலைகள் எல்லாம் தங்க வச்சு அவங்களை வச்சு நம்ம பள்ள பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை தமிழ் சமூகத்துக்கு ஊட்டியவர்கள். அதனால்தான் சமண முனிவர்கள் நாளடையாக இருக்கிற போது பெருமுத்திரையை பெரிது வந்து ஈயும் என்று நம்மளை பற்றி பெருமையாக பாடினார்கள். ஆனால் இன்றைக்கு பெருமிடுகு முத்திரை பெயரில் பல்கலைக்கழகம் நாம் வைக்கவில்லை.
மருத்துவ பல்கலைக்கழக பேரரசர் பெயரிலே துவங்க முடியும். இதையெல்லாம் எப்படி முடியும்? ஒன்றுபட்டால். கல்வி என்னும் ஆயுதம் இருந்தால், இன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, 1350 வரலாற்றை மத்திய அரசாங்கத்தை கெஜெட்ல நீங்க ஏற்படுத்தியிருக்கோம். அஞ்சத்தில் வெளியிட்டு எப்படி முடிஞ்சிச்சு? படிச்சேன், எங்க அம்மா அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, டாக்டர் பட்டம் வாங்கினேன், 2 முதுகலை பட்டம் வாங்கினேன். திருச்சியில பாவேந்தர் பாரதிதாசன் கல்லூரியில 2010 தமிழக வரலாற்றிலே மிக குறைந்த வயதில் ஒரு கல்லூரி முதல்வராக பதவியேற்ற நான் தான். 36 வயசுல கல்லூரி முதல்வர் பதவியேற்றேன். அதற்கு பிறகு இப்போது ஒரு கல்லூரியில வேளாண் துறை இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். துணிஞ்சு நம்முடைய சமுதாயத்துக்கு துண்டு செய்கிறேன். மற்றவர்கள் கேட்பார்கள், எப்படி இப்படி ஒரு துணிச்சல் வந்துச்சு அப்படின்னு. நான் செய்வது வரலாற்று மீட்டுருவாக்கம். ஒரு வாழ்ந்த சமூகம், வாழ்ந்த சமூகம். சேர சோழ பாண்டியர்களுக்கு இணையாக 2000 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஒரு ஆண்ட இனம் இன்றைக்கு தாழ்ந்து கிடக்கின்றது. இன்றைய அரசியல் சூழ்ச்சி இருக்கின்ற என் மக்களை கல்வி அறிவு வேதியிலே சிறந்து விளங்கி ஆட்சி அதிகாரத்திலே ஒரு முத்திரையை கோட்டையை கொடியேற்ற வைக்க வேண்டும். தமிழகத்தில் முதலமைச்சராக ஒரு முத்திரை வர வேண்டும் என்பதற்காக நம் உறவுக்கார வரணும், என் ரத்த சொந்தம் வரணும். ஒரு ஆண பரம்பரை மீண்டும் ஜனநாயகத்திலே ஒரு தமிழகத்தில் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போதுதான் பெருமிடல் முத்திரை சொன்னார், எனக்கு வாகைப்பு சூட வரம் கொடுத்த தெய்வம் கொற்றவை காலாப்புடாரின் திருநியமத்திலே மண்மேட்டிலே முதலிலே உள்புதலிலே இருக்கின்றார். அவளை மீட்டு நீ திருப்பணி செய்தால் இந்த இடத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் உருவாகுவான் என்று பேரரசர் வரம் கொடுத்தார். அந்த பேரரசர் வரத்தை கையிலே எடுத்துக்கொண்டுதான் அந்த வாகைப்பு சூடி அந்த தெய்வத்துடைய சன்னிதானத்திலே கருவறையிலே ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் அங்க வச்சு பூஜை பண்ணி அந்த தாயினுடைய ஆசையோடு தான் டெல்லிக்கு அந்த விண்ணப்பத்தை அனுப்பினேன். இடையிலே அதை நான் வேறொரு இடத்திலே கொடுத்தேன். அது சரியாக செய்யாத நின்று போன பிறகு மீண்டும் தாயிடத்தில் அனுமதி வாங்கி பேரரசருக்கு அனுமதி வாங்கி அதற்கு பிறகு அந்த பணியை நான் திருச்சியில் இருந்தே செய்து கொண்டேன். ஒரு முறை கூட இதற்காக நான் டெல்லி செல்லவே இல்லை. ஆனால் என்றைக்கு அஞ்சத்தில் வெளியீட்டு விழா நடந்ததோ அதற்கு முதல் நாள் தான் டெல்லிக்கு சென்றேன், அந்த விழாவை நடத்தினேன். இதற்கெல்லாம் ஒரே காரணம், அறிவு அற்றம் காக்கும் கல்வி. அந்த அறிவு கொடுத்தது கல்வி. அந்த கல்வியை நீங்கள் துணையாக கொள்ள வேண்டும். படிப்பு மட்டும்தான் முக்கியம். கல்வி இல்லையே எதுவுமே இல்லை. கல்வியை நீங்கள் கை கொள்ள வேண்டும். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். பிச்சை புகிலும் கற்கை நின்றே என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்கேயாவது கடனை வாங்கியாவது படிங்க. நான் கடன் வாங்கியிருக்கேன், என் வீட்டுக்காக நான் வாங்கல, காலாப்புடாரி கோயிலுக்காக ஒரு கை பிடிப்பின் மண் வாங்க வேண்டும் என்பதற்காக 22 லட்சம் ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கி இன்னைக்கு 1 ஏக்கர் நிலத்தை நேமத்தில் வாங்கியிருக்கிறேன். கோயிலுக்கு 4 லட்சம். இந்த சமுதாயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள், அமைச்சர் இருக்கிறார்கள், முன்னாள் அமைச்சர் இருக்கிறார்கள், இன்னாள் அமைச்சர் இருக்கிறார்கள், கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். யாருமே பணம் தரவில்லை. கெஞ்சி கேட்பேன். ஏன் இந்த ஸ்டாம்புக்கு 7 லட்சம் ரூபாய் பணம் கட்டுறதுக்கு நானும் ராஜாவும் கெஞ்சாத கெஞ்சி இல்லை. பலரிடத்துல போய் நின்னோம், கொடுக்கல. ஆனா வாலு பேரரசர் ஐயா அவர்கள் கை கொடுத்து உதவினார். கரூர் இருக்கின்ற எம்பி ரமேஷ் அவர்கள் இந்த விழாவை நடத்தி தருகின்ற தேவையான நிதியை தருகிறேன் என்று சொல்லி கரூரில் இருக்கின்ற உறவினர்கள் நமக்கு பணம் கொடுத்தார்கள். அதற்கு பிறகுதான் இந்த விழா இவ்வளவு பிரம்மாண்டமாக நடந்தது. உலகத்திலேயே காரணம் பணம் எப்படி இருக்கு நம்ம சமுதாயத்துல பெரும்பான்மையாக இல்லை. ஆனா இருக்கின்றவர்களிடத்துல அந்த இன உணர்வு இல்லை. நான் ஜாதி உணர்வு சொல்ல மாட்டேன். முத்திரையர்கள் ஜாதி கிடையாது, ஒரு ஆண்ட வம்சத்தினுடைய அடையாளம் இனக்குழு. அவர்கள் முதலமைச்சர் என்ற சொல்லி எப்படி ஜாதி கிடையாதோ அன்றைக்கு முத்திரையர் அரசர்களாக இருந்தார்கள், மூத்த அரசர்களாக இருந்தார்கள், மூத்த அரையர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு இனக்குழு தோன்றிய நமக்கு இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை, மிகப்பெரிய கல்வி நிலையங்கள் இல்லை, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கின்றது. 1-2 ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கின்றார்கள். உங்கள் உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். பெற்றோர்களே உங்கள் உள்ளத்திலே பதிவு செய்துங்கள். மாணவர்களுக்கு சொல்லி உங்கள் குழந்தை ஐஏஎஸ் அதிகாரியாக உருவாக்குங்கள், ஐபிஎஸ் அதிகாரியாக உருவாக்குங்கள். நான் பரமட்டும் வேலை சொன்ன போதுமா? நீ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை பாஸ் பண்ணி மதுரை கலெக்டரா வந்து மதுரை மாவட்டத்தை ஆண்டாதான் நீ ஆண்ட பரம.
உங்கள் உள்ளத்திலே உங்கள் உடம்பிலே ஆண்ட ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. சக்கரவர்த்தி கரிகாலன் தெரியுமா உங்களுக்கு? அவர்தான் ஃபாதர் ஆஃப் சிவில் இன்ஜினியர். 2000 வருஷத்துக்கு முன்னாடி உடையாத அணைக்கட்டு கட்டிய சக்கரவர்த்தி கரிகாலன், நம்முடைய பாட்டன், பெரும்பாட்டன், காவிரிக்கு கரை கண்டவர். அந்த சக்கரவர்த்தி கரிகாலனுடைய ரத்தம் நம்ம உடம்பு ஓடிட்டு இருக்கு. அவன் ஒரு கூட சின்ன வயசுல இருக்கிறப்ப அவையில 2 முதியோர்கள் வழக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த வயசானவன இந்த சின்ன பையன் கரிகால எங்க நீதி சொல்ல போறான்னா மறுநாள் வாங்க சொல்லிட்டு கரிகால மறுநாள் தலையில நரைச்ச முடி கிழவ வயசு முடி நிக்க வச்சுட்டு திருப்பு சொன்னார். அது திருப்பி எல்லாரும் எழுதியிருக்காங்க. அந்த கதையை ஆத்தர் காட்டன் இங்கிலாந்து பாராளுமன்றத்துல இங்கிலாந்து குறிப்பெடுத்து எழுப்பினான். உடனே இங்கிலாந்து பாராளுமன்ற சட்டம் போட்டான். இனிமே நீதி சொல்லுகின்ற போது இங்கிலாந்து அரசர்கள் நீதி அரசர்கள் தலையில நிக்க வச்சுட்டு தான் நீதி சொல்ல சொன்னான். இன்னைக்கும் அந்த நடைமுறை இங்கிலாந்துல இருக்கு. அப்ப இங்கிலாந்துடைய நடைமுறையை மாற்ற யாரு? நம்முடைய பெரும்பாட்டு சக்கரவர்த்தி கரிகாலன். அந்த பரம்பரையில் பிறந்தவர்கள் தான் அப்படி நீதி சொல்லுகின்ற நீதி அரசர்களாக சட்ட வழக்கறிஞர்களாக நீங்கள் வர வேண்டும். நீதித்துறையில் நாம் அதிகம் வரணும், காவல்துறையில வரணும், ஆட்சித்துறையில வரணும், பொறியியல் துறையில வரணும், தணிக்கை துறையில வரணும். இப்படி எல்லா துறையிலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். கல்வி தொடர்பாக எப்போது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். எந்த கல்லூரியில் சேர வேண்டும், என்ன படிக்கணும், எங்க எக்ஸாம் எழுதணும், என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், அரசாங்கத்துடைய வேலைக்கு இப்படிதான் தயார் பண்ணணும், இதையெல்லாம் நான் இலவசமாக தந்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் குறைந்தபட்சம் ஒரு 100 பிள்ளைகளையாவது நான் காலேஜ் சேர்த்து கொடுத்துருக்கேன். யார் செய்யணும்? ஒரு அமைச்சர் செய்யணும். சங்க செய்ய வேண்டிய வேலையை நம்மளால செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய 10 கோடி ரூபாய் பட்ஜெட்ல அந்த கோயிலை கட்டிட்டு இருக்கோம். நேமத்துல அதை வீட்டிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த அஞ்சந்தலை வெளியிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, உலக வரலாற்றுல பெரும்படுகுமுத்துறை பேர்ல ஒரு மத்திய பல்கலைக்கழகம், திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துல பேரரசத்துல ஆய்வு மையம் வச்சிருக்கோம். அதுக்காக 3 மாதத்துக்கு முன்பாக நம்முடைய ஜனாதிபதி அம்மா முர்மு அவர்கள் நம்முடைய பேரரசர் பெயர்ல முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் கொடுத்தாங்க. அப்ப பாருங்க எவ்வளவு விஷயத்தை சாதிச்சிருக்கோம். கல்வி, அப்புறம் உற்றார் உறவினர் தருகின்ற பின்கொடைகள், அவர்கள் தருகின்ற ஆதரவு. பெரிய சொன்னார் இல்லையா, அந்த கோயிலை நல்லா செஞ்சுட்டு இருக்கீங்கயா, இப்படி செய்யக்கூடிய வார்த்தைகள், இவையெல்லாம் மந்திரம். ஒரு முத்தையர் சொன்ன உடனே படிக்கும், நல்ல விஷயத்துக்கு பேசினா படிக்கும். என்ன ஒண்ணுன்னா, நாம மற்ற ஜாதிக்காரர் தூக்கி விடுறதுக்கு தான் போய் முன்னாடி நிக்கிறோம். நம்ம நாமே தூக்கி விடுறதுக்கு அது ஒற்றுமை மட்டும் இல்லாம இருக்கு. எல்லாருமே மனசு அரசனா நினைச்சுக்கிட்டு தான் ஜாதிக்கார சொந்தக்கார முன்னேற உடம்பு இழுத்து விட்டுட்டு இருக்கான். நான் தான் அரசன், எப்படி என் பங்காளி வரலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி கிடையாது. டீம் ஸ்பிரிட், டீம் குழு செயலாக்கம். ஒரு குழு ஒற்றுமையோடு செஞ்சாதான் அந்த செயலை செய்ய முடியும். இந்த அஞ்சல் தலை வெளியீட்டு விழா நடக்குமா நடக்காதான்னு நம்ம ஜாதிக்கார, நம்ம அரசியல்வாதி, நம்ம அமைச்சர் ஏதோ பார்த்தா. ஆனா அஞ்சல் தலை வெளியீட்டு விழா குழு ஒரு அமைச்சர் தலைவரா போட்டோம். அந்த குழு வேலை செஞ்சா, அப்ப குழுவோடு சேர்ந்து செஞ்சா எந்த வேலை செய்யப்பட முடியுமா? அதுதான் முத்திரை கூட்டமைப்பு குழு வேலை செஞ்சுச்சு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய முன்னர ஒரே இடத்துல பார்க்க ஆசையா இருக்கு. இந்த விழாவை அருமையா செஞ்சுருக்காங்க. இது மாதிரியான குழு உணர்வோடு போட்டி பொறாம இல்லாம ஒரு சேவை மனப்பான்மையோட முதல்ல சமுதாய சேவை செய்ய வரணும். நீ நல்ல சேவை செஞ்சினா எல்லாரும் பாராட்டுவாங்க. நீ சும்மா தற்பெருமைக்காக பண்ணீங்கன்னா எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க. விமர்சனம் செஞ்சாலும் ஏற்றுக்கங்க. நான் தவறு செய்வேன், மனிதன் ஏற்கும். அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அந்த தவறு வராம செயல்படும். ஒரு முறை தபால் தலை வெளியீட்டுனால ஒரு தடை ஏற்பட்டுச்சு, விட்டுட்டோமா? எங்க தவறு நடந்ததோ அந்த தவறை சரி செய்து அதை மீண்டும் உலகம் முழுக்க கொண்டாடுகின்ற வகையிலே கொண்டு செலுத்தினோம் இல்லையா? இது போன்ற எல்லா முத்திரை அமைப்பும் என் மேல பொறாம கொள்ளாம, ஏன்னா முட்டாப்ப எல்லாம் கூட்டி மேடலுக்கு பேசிக்கலாம அறிவுபூர்வமான செயலை எல்லா அமைப்பும் எல்லோரும் செய்யுங்கள். இந்த சமூகம் உங்களை தூக்கி கொண்டாட தயாராகி கொண்டிருக்கின்றது. காலாப்பிடாரி உங்களை முதலமைச்சரா வச்சு அழகு பார்க்க தயாராகி கொண்டிருக்கின்றார். அந்த தாயை வணங்குங்கள். அந்த தாயுடைய திருப்பணிக்கு நீங்க எல்லாம் துண்டுலம் செய்யுங்கள். உரிய பணி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நம்முடைய குலவேந்தர் மன்னர் திருமங்கையாளர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். கல்வி, வீரம், செல்வம், இந்த 3லும் உயர்ந்த நிலை அடைந்த ஒரே மனிதர் உலக வரலாற்றுல மன்னர் திருமங்கையாளர். பெருமாளை பத்தி அதிகமான பாடல்கள் பாடி
4 கவி பெருமகனார் என்று பாராட்ட பெற்ற ஒரே ஆழ்வார் யாரு? மன்னர் திருமங்கை ஆழ்வார். 1300 மேற்பட்ட பாடல்கள். அப்ப கல்வியில உயர்ந்தலை அடைஞ்சிட்டாரா? அடுத்து செல்வம். நாட்டுடைய அரசனாக, திருமங்கை நாட்டு அரசனாக இருந்து செல்வத்தை கட்டியாண்டு பல உலக அனைத்து வைணவ தலைவர்களையும் மங்களாசம் செய்து குடமுழுக்கு விழா நடத்தியவர் யாரு? மன்னர் திருமங்கை ஆழ்வார். அவ்வளவு பொருளாதாரத்தை கையிலே சுமந்தவர், நிர்வாகம் செய்தவர், பொருளாதாரத்தில் உச்சநிலை அரசன். நீலன் என்ற பட்ட பெயரோடு பஞ்சகல்யாணி என்ற குதிரை மீது நின்று பல போர்க்களங்களை நடத்தி வீரத்தினுடைய அடையாளமாக நின்று வீரத்தை நிலைநாட்டியவன் மன்னர் திருமங்கை ஆழ்வார். நினைச்சு பாருங்க, உலக வரலாற்றுல கல்வி, வீரம், செல்வம் மூன்றிலும் உயர்ந்த நிலை அடைந்த அந்த மன்னர் திருமங்கை ஆழ்வாருடைய வம்சாவளிகள் தான். அந்த ரத்தம் நம்ம உடம்புல ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்களும் இந்த மூன்றிலும் உயர்ந்த நிலை அடைய வேண்டும். அதற்கு கல்வியை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் யார்? ஈஸ்வருக்கே கண் கொடுத்த கண்ணப்ப நாயனார் வம்சத்திலே வந்தவர். ஈஸ்வரனுடைய கண்ணிலே ரத்தம் வழியுது. கண்ணப்ப நாயனார் ஒரு கண்ணை எடுத்து அப்பிட்டாரு. திரும்பி பார்த்தா இன்னொரு கண்ணிலிருந்து ரத்தம் வழியுது. உடனே 2வது கண்ணை பெயர்த்து எடுத்து அனுப்பும் போதுதான் சிவபெருமான் நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப என்று கண்ணப்ப நாயனை தடுத்து நிறுத்துகின்றார். அப்போது சிவபெருமான கேட்கிறாங்க, ஏப்பா 2வது கண்ணை பெயர்த்து எடுக்கும் போதுதான் நீங்க கண்ணப்ப நாயனை தடுத்தீங்க, முதல் கண்ணை பெயர்த்து எடுக்கும் போது ஏன் அந்த கண்ணப்ப நாயனை தடுத்துக்க கூடாதுன்னு சிவபெருமான கேட்கும் போது அந்த சிவபெருமான் சொல்றாரு, அப்பா முத்திரையர் வம்சத்துல, வளையர் வம்சத்துல இந்த கண்ணப்ப நாயனருடைய கண் இருக்கு இல்லையா, அவன் கண்ணை என் முகத்துல வச்சு அவன் கண்ணோட பார்க்கும்போது தாண்டா கண்ணப்ப நாயருடைய பெருமை, தொண்டு, இறை எல்லாம் எனக்கே புரியுது. இறைவனுக்கே ரத்தம் கொடுத்து ஊன் கொடுத்த வம்சம் யாரு? நம்ம வம்சம். சிவனுக்கே கண் கொடுத்த வம்சம் யா, சிவனுக்கே கண் கொடுத்த வம்சம். இன்றைக்கு 5க்கு 10க்கு நம் பொருளாதாரத்தில் தள்ளாடி நிற்கின்றோம். இதிலிருந்து எழுப்பி ஒரு ஆண்ட பரம்பரை, கொடைவெள்ள பரம்பரை, நாளடையை கொடுத்தாலையா அள்ளி கொடுத்த பரம்பரை என்று அந்த பரம்பரையாக 10 விரல்ல பாடுபட்டு நேர்மையான பொருளை சம்பாதிச்சு எல்லா மக்களுக்கும் கொடுத்து மீண்டும் இந்த தமிழ் சமூகத்தின் காவல்கார வம்சம் இந்த பெரும் முத்திரைகளை என்று உலகம் பாராட்டுகின்ற வகையிலே, உலக வரலாற்றை மீண்டும் வாக்கம் செய்கின்ற வகையிலே இந்த முத்திரையை மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் துணை புரிய வேண்டும். கல்வியை ஆயுதமாக கொண்டு கல்வியின் மூலமாக புரட்சி செய்ய வாருங்கள் என்று அறைகூவல் விடுக்கின்றேன். வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இவரோட அறிவு சேர்ந்த பேராசிரியர் தான் ஒரு சங்க தலைவர், அறிவில்லாத பேராசிரியர் சொன்னாரு. நீங்க தெரிஞ்சுக்கங்க, எவ்வளவு அறிவோடு இந்த மாணவர்களுக்கு எவ்வளவு ஆற்றலோடு கொடுத்திருக்காரு. அவருக்கு மீண்டும் ஒரு பாராட்ட கொடுங்க. இவரோட அறிவு சேர்ந்தவர் பேராசிரியர்.